தோசை பீஸா உங்களை அன்புடன் வைக்கிறது அருமையான முறுமுறு தின்பண்டங்கள் பகுதி. அதில் இன்னைக்கு முதல் பகுதியாக நம்ம பிரெட் பீஸா சுலபமாக நினைச்ச நிமிஷத்தில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு வானிலையை சுடிச்சுக்கிறோம். 2 கரண்டி எண்ணெய். இப்போ நம்மகிட்ட கழுவி அறிந்த இந்த ப்ரோக்கோலி துண்டுகள் மற்றும் காளான் துண்டுகள் ரெண்டுத்தையும் போட்டு 2 நிமிஷத்தில் வதக்கி எடுத்துடலாம். இப்போ நம்மளுடைய ப்ரோக்கோலி மற்றும் காளான் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம குடைமிளகாயை சேர்த்துக்கலாம். அழகாக உப்பு மேலே தூவிடலாம். மிளகாய் தூளை சேர்த்துக்கலாம். இப்போ இன்னொரு 2 நிமிஷம் இதை வதக்கலாம். இப்போ நம்மளுடைய காய்கறி கலவை தயார், எடுத்துடலாம். இப்போ நம்மளுக்கு மாவு பிசைறதுக்கெல்லாம் நேரம் இல்லை. அப்போ என்ன பண்ணலாம், சுவையான தின்பண்டம் கொடுக்கறதுக்கு முதல்ல இது போன்ற ரொட்டி துண்டுகளை எடுத்துக்கலாம். ரொட்டி துண்டுகளின் ஓர பக்கவாட்டுகளை எல்லாம் நீக்கிட்டு இது மேலே தக்காளி சாஸை போட்டுடணும். 1 கரண்டி காய்கறிகள், துருவின சீஸ் துகள்கள், உலர்ந்த துளசி பொடி. அடுப்பில் தோசைக்கால் சூடாயிட்டு இருக்கு. எண்ணெயை தேய்ச்சிட்டு இதை வைக்க போகிறோம். அருமையான சுலபமான பீட்சாக்கள் தயார். சட்டுன்னு கேட்டோன்னே பட்டுன்னு பண்ணி கொடுத்துட்டோம் பார்த்தீங்களா. அருமையான சீக்கிரமாக சுலபமாக செய்யக்கூடிய இந்த பிரெட் பீஸாக்களை செய்து பார்த்து உங்கள் கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கோங்க. தோசை பீஸா என்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை பீஸாக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் மூலம் இலவசம் மற்றும் உங்களுடைய பிரிண்டபிள் ரெசிபீஸ்க்கு dosapizza.com விஜயம் செய்யுங்கள். அடுத்த பகுதியில் மீண்டும் இதே மாதிரி வேகமாக சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு அருமையான பண்டத்தோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.